ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு குட்டி ட்ராவல் வீடியோ தான். நாங்கள் போன திருச்செந்தூர் பற்றி தான். உடனே திருச்செந்தூர் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஸோ குக் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஒரு 11:30 கிட்ட. ஃபைனலாக கிளம்ப 12:30 அபோவ் ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டுட்டே கூட கிளம்பியிருக்கலாம். பாப்கார்னா டிமார்ட்டில் வாங்கின பாப்கார்ன் தானே. கடிச்சிட்டு நல்லாக்கா. லெமன் சாதம், உருளைக்கிழங்கு, பால் ப்ளஸ் தயிர் கலந்து, ஸ்வீட் கார்னு பிறகு நம்மளுக்கு நன்னாரி சம்பளம் ஜூஸு. டேய் யாரா கத்துறது? பேசுனா கத்தி முடிச்சாச்சா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். கேட்கல 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 கேட்கல. அந்த சாமி படத்தில் எப்படிடா கட்டுவாங்க? உனக்கு பயமா இருந்துச்சா இல்லையா அந்த படம் பார்க்கும்போது? யார் பயப்பட்டா பிறகு? டாடி தான் பயந்தாரா கனி? எப்படி கத்துவாங்க? வா அப்படி கத்துவாங்களா கனி? நானே கோத்தப்பூ சும்மா தான் கோத்தேன். சரி இந்த வட்டம் சாமிக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. நான் 3 பூவாக எல்லா சைடும் வச்சு கோத்தோம்னா நல்லா டைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நோ 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 நோ. இப்போ என்ன செய்ய போகிற? காரில் போகும்போது தான் குடிக்கணும். ஆமாம், பக்கா தானே? சரி இப்போயே குடிக்கக்கூடாது, ஓகேவா? அதுக்கு எதுக்குடா? போகும்போது நாங்களே உனக்கு தரோண்டா, கூடுறா கண்ணி. சரி ஓகே, நீயே வச்சுக்கோண்ணே, சத்தமாக வச்சுக்கோ. காரில் போகும்போது ஃபுல்லாகவே வா குடிச்சிருவே. காரில் போகும்போது தானே. சரி அம்மா கொஞ்சோண்டு தருவியாப்பா? ஓவா சரி ஓகே. பார்த்தியா, ஷேர் பண்ணி தான் குடிக்கணும். ஓகே சரி எழுந்திரிக்கோங்க, வாங்க. டாடியும் கிளம்ப சொல்லுங்க, கிளம்புவோம் வாங்க. என்ன கண்ணு? கட்டு. காரில் போய் தானே குடிக்க போகிறேன். என்ன மறந்துட்டியா? இலைய வரையும் சாப்பிட்டுட்டு மறந்துட்டேன்னு கதை விடுற. ஓய் நம்ம இப்போ எங்கே போகிறோம்? எந்த ஊரில் இருக்க பீச்சுக்கு? திருச்செந்தூரில் இருக்க பீச்சுக்கு. திருச்செந்தூரில் இருக்க பீச்சுக்கு போய் குளிக்க போறியாடா? அம்மாங்க இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லைடா. நல்லாவே இல்லை, நான் வேறு ட்ரெஸ் மாற்றிடுறேனே. அம்மா வேறு ட்ரெஸ் மாற்றிடவா? எஸ் எஸ் எஸ். நல்லா இருக்கா அம்மாவுக்கு? தேங்க்யூ. கார் எல்லாம் ரெடியாகவே 12:30 கிட்ட ஆயிடுச்சு. எப்படியோ கிளம்பியாச்சு. நீ எதுக்கு இங்கே உட்கார போகிற? இங்கே உட்காந்தா சீட் பெல்ட் போடணும், ஓடுவியா? அப்படியே உட்காந்தா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிப்பாங்க. சரி நீ முன்னாடி தான் உட்கார போறியா? அஞ்சனா குட்டி பீச்சில் ஒரு வேளை குளிச்சான ட்ரெஸ்ஸு எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னடா செய்கிற? என்ன கனி? எனக்கு வேண்டாம். அம்மாக்கு பிடிச்ச பாட்டு போடுறாங்க, ஃபீல் மை லவ். ஏன் பாட்டு ஸ்டாண்டிங்லேயே வர? ஸ்பைடர். இப்போ 1 hour கிட்ட ட்ராவல் பண்ணிவிட்டு ஃபைனலாக திருச்செந்தூர் ரீச் ஆயாச்சு.
கோவில் ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் எதுவுமே இல்லை. ஸோ இன்னொருக்க போய் ரிட்டர்ன் போய் பார்க்கிங்கில் வேறு தூரத்தில் நிப்பாட்டிட்டு நடந்தே வந்தாச்சு. திருச்செந்தூர் வந்து குருஸ்தலன்றனால வியாழக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். வியாழக்கிழமை குரு பகவானை கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ சடனாக பிளான் பண்ணிவிட்டு உடனே கிளம்பி வந்தாச்சு திருச்செந்தூருக்கு. என்ன சாப்பிட போகிற? அது எப்படி பிடிக்கும் சாப்பிடுவோமா? கட்டுக்குட்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடவே இல்லை எங்கள் கூட வந்து. நான் சும்மாவே உட்கார மாட்டேன், நான் வீடு கட்டி டென்ட் கட்ட போகிறேன், அதனால தான் உட்காருவேன்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருந்தா. அதுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வீடு கட்டிட்டியா? வீடு கட்டிட்டியா? உங்க வீடு குட்டி வீடா இருக்கு. பட்டு மாடே நிக்குதுடா. அம்மா மாடு போக மாட்டேங்குது. திருச்செந்தூரில் நிறைய மாடு சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாடு வந்து அப்படியே சாப்பாடை சாப்பிட்றக்கே வந்துச்சு. அஞ்சனா குட்டி ரொம்ப பயந்துட்டா. இன்றைக்கி கல்யாண முகூர்த்தமும் நம்மளுக்கு ஹாலிடேவுன்றனால கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. அப்படியே யானையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அஞ்சனாக்காவும். நிறையா கல்யாண முகூர்த்தன்றனால ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். ஃப்ரீ தரிசனத்துலலாம் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நிறையா மாலை போட்டு வரவங்க வேறு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. என்ன வச்சுருக்க? ஏ அன்னதானம் போடுறதுக்கு பக்கத்துலேயே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. திருச்செந்தூரில் பனங்கிழங்கு அவ்வளோ ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும். நல்ல பெரிய கிழங்கு, ஒரு கிழங்கு 10 ரூபா, 30 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. பனங்கிழங்குல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். பட்டுக்குட்டிக்கு அதுக்குள்ளே பஞ்சு மிட்டாய் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ப்ளூ கலரில் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லியாச்சு. ப்ளூ கலர் வாங்கிடுவோமா? எஸ் வந்தாச்சு. ஹாப்பி ஹாப்பியா? என்ன பனங்கிழங்கு நல்ல பெரிய சைஸ் பனங்கிழங்குனா 10 ரூபா, அந்த மாதிரி நல்ல ரேட் டிஃப்ரென்ஸ்க்கு சூப்பர் டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. ஃப்ரீ தரிசனத்துக்கு போய் பார்த்தோம்னா அவ்வளோ க்ரௌடாக ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரி 100 ருபீஸ் தரிசனத்துக்கு நாங்களும் ஷிஃப்ட் ஆயாச்சு. 100 ருபீஸ் தரிசனம்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சு. வரும்போது கரெக்டாக நல்லா கொட்டெல்லாம் அடிச்சுட்டு மாலையெல்லாம் போட்டு சூப்பராக சாமிக்கு வந்துட்டு இருந்தாங்க. பார்த்து 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 பிடிங்கடா பிடிங்கடா. 100 ருபீஸ் க்யூவில் போனதுனால செம்ம ஃபாஸ்ட்டாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. 15 மினிட்ஸ்லேயே சாமி கும்பிட்டு வந்துட்டோம். கோயிலை வேகமாக சாமி கும்பிட்டு சுற்றி வந்தாச்சு. பார்த்தா ரிட்டன் வரும்போது சூப்பராக பிரசாதம் சுட சுட பொங்கல் தந்துட்டு இருந்தாங்க. வள்ளிக்கோகைக்கு போயே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஃபைனலாக வள்ளிக்கோகைக்கு அப்படியே கிளம்பி போயாச்சு. பட்டுக்குட்டி வள்ளிக்கோகைக்கு போனதே இல்லை. தெரியும்டா, போயிட்டு வாடா. இந்த மாதிரி சங்கு எல்லாமே அங்கே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க வள்ளிக்கோகை கிட்டேயே. கருடர் வந்து ஏதோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சீலேருந்து எதுவோ எடுத்து சாப்பிட்டாரு. ஏதோ கரெக்டாக இப்படி திரும்பும்போது அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுருச்சு. அவ்வளோ அழகாக தண்ணி பக்கத்தில் போய் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. பார்க்கவே செமையாக இருந்துச்சு அழகா. அஞ்சனா முன்னாடி வா. எங்க இருக்கா? நம்ம இங்க என்னது? நம்ம இங்க டாய்ஸா? உன்னை விழுத்துருவாங்க. அதில் எந்த பொம்மை நம்ம வீட்டில் இல்லைன்னு சொல்லி வாங்குவோம். டாய்ஸ் எல்லாம் வாங்கலை. ஹாப்பியா?
ஃபைனலாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தேங்காய் பூவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் ரேஞ்சஸில் விற்றுச்சு. சூப்பராக இருந்துச்சு. 30க்கே வந்து சின்ன சைஸ்னாலும் நல்லா 6 பீசஸ் கிட்ட வருது. நல்லா ஒர்த்தா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இங்கெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். சூப்பராக சாமி கும்பிட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பி வந்தாச்சு. பஸ் போட வர இடத்துல மயில் வந்து அவ்வளோ நிறைய மரத்து மேலே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ சூப்பராக நிறைய மயில் இருந்துச்சு. கிளம்பும்போது சரி நம்ம தெய்வான யானைக்கும் பாய் சொல்லுவோன்னு பார்த்தா அது அவ்வளோ அழகாக தலையில் இலையெல்லாம் போட்டு போட்டு சூப்பராக விளாண்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு போர் அடிக்குமா என்னவோ அது அவ்வளோ அழகாக தலையில் கீழே வெயில் அடிக்கக்கூடாதுன்னு போட்டுச்சா என்னவோ சூப்பராக இருந்துச்சு. எதுக்கு போடுதுன்னு சொல்லி அஞ்சனா குட்டி அவ்வளோ கொஷினாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதோட தும்பிக்கையை அது கையில் செயினில் மாட்டிக்கிட்டு இது மாதிரி சுற்றி சுற்றி அவ்வளோ சூப்பராக நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அதை தள்ளி விட்டுக்கிட்டே விளையாண்டுட்டு இருந்துச்சு. அஞ்சனா குட்டி அது பக்கத்தில் போகலனாலுமே பயந்துக்கிட்டே இருந்தா. சரி பொம்மையை பார்த்தா பயப்படுவானா ஒரிஜினல் யானையை பார்த்து அவ்வளோ பயந்துட்டு இருந்தா. இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே அஞ்சனாக்கு கிளியை பார்த்துட்டு ஒரே ஆசை. அம்மா நம்மளும் கிளி ஜோசியம் பார்ப்போன்ட்டே இருந்தா. கனி கிளி ஜோசியம்னா கிளியெல்லாம் கையில் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னு புரிய வைக்கவே முடியலை அவளுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கேர்ள்ஸோட ஃபேவரட்டான மருதாணி வைக்கிறதுக்கு வந்தாச்சு. இதில் எதுக்கு இவ்வளோ ஸ்மெல் வருதுன்னு வேறு இதில் அவ்வளோ கொஷின்ஸாக கதை கேட்டுக்கிட்டே வந்தாங்க. இந்த மாதிரி வச்ச பிறகு கையை அசைக்கவும் மாட்டா, தண்ணியில் கழுவவும் மாட்டா, தண்ணி படாமல் அவ்வளோ பொக்கிஷமாக பார்த்துக்கிட்டே இருந்தா. கிளம்புறக்குள்ளே அழுக ஆரம்பிச்சாச்சு. முன்னத்தில் நின்றுக்கிட்டே தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரே அழுக. ஃப்ரண்ட் சீட்டில் ஸ்டாண்டிங்கில் வருவேன்னு சொல்லி அழுக வேறு. சரி பாப்பா கொஞ்ச நேரம் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லி உட்கார வச்சாச்சு. பாவம் சோகத்தில் வாட்டர் மெலான் டூத் ஸ்டிக்கை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. பார்க்க எக்ஸ்ட்ரா அழுதுட்டு பிறகு அவளே கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் ஆயிட்டா. வரைக்கும் என்னென்னமோ செஞ்சு அழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறக்குள்ளே தூங்கியாச்சு. ஃபைனலாக சாப்பிட்டுட்டே நம்ம கூட ஃப்ரெண்டும் ஆயிட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் நம்மளே விட்டுட்டோம்னா அவங்களே அழுது முடிச்சுட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. சாப்பிடுக்க ஏன் அங்கே போகிற? சரி உட்காந்து சாப்பிட்டுட்டே வா. என்ன கனி ஒழுங்க உட்காரு. குட் கேர்ள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன். அஞ்சனா குட்டி வரவல்லே தூங்கிட்டா. அவளை தூங்க போட்டாச்சு. Thanks for watching the video. Subscribe to our channel for more videos. Tata bye.